குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். நான் அப்படியே தூங்கி எழுஞ்சு தூங்கு மூஞ்சியோட வந்து உங்களுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கேன். வெறும் ஃபோன் கவர் கையில் வச்சுட்டு ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் எழுந்துக்கிறதுக்கே அரௌண்ட் 10 to 11 ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் ஏன் ஆச்சு அப்படின்னா, முன்னாடி நாள் வந்து சென்னை போயிருந்தோம் பைக்லேயே. செம்ம டயர்டு. சரவணா ஸ்டோர்ஸு மால் அப்படி இப்படின்னு ஷாப்பிங் சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் டி நகரில் நாய்க்கணக்காக சுற்றிட்டு செம்ம டயர்டாக ஆயிடுச்சு. அதனால தான் அன்றைக்கி வந்து vlog எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். பட் செம்ம ஒர்க் இருந்ததுனால ப்ளஸ் ட்ரைவும் நான் தான் பண்ணணுன்றதுனால எடுக்க முடியாமல் போச்சு. இப்போது காலையில் எழுஞ்சிட்டு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். பாட்டி வந்து ஷாப்புக்கு போயிருந்தாங்க. சரி ரைஸ் வந்து குக்கரில் வெயின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அரிசி ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுட்டாங்க. நான் வந்து குக்கர் விசில் போடுறதுக்கு மட்டும் வந்து இப்போ வச்சுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நான் வந்து டிஃபன் பண்ணிக்கணும். மாவுக்கு தோசை ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம டே இன் மை லைஃப் vlog போட்டு. ஸோ அரிசி ஆல்ரெடி கழுவி வச்சதுனால நான் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து 3 times வந்து டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணியில் தான் சோக் பண்ணுவோம். ஸோ அதனால் அப்படியே டேரெக்டாகவே எடுத்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எல்லோரும் நிறைய பேர் வந்து சொல்லிங்க இந்த மாதிரி வந்து ரைஸில் உப்பு போட்டு சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து உப்புலாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம். அப்படியே வெறும் அரிசி தான் ஊற வச்சுட்டு ரைஸில் வந்து எப்பயுமே நாங்கள் சால்ட் யூஸ் பண்ண மாட்டோம். குழம்புல தான் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். சாரி பின்னாடி டாக் வந்து கத்துது, அது டிஸ்டர்பன்ஸ் சாரி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஸ்கின் கேரு ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும், இந்த ரிலேட்டட் வேணும், அந்த ரிலேட்டட் வேணும் அப்படின்னா பியூட்டி சம்மந்தப்பட்டது, ஹேர் சம்மந்தப்பட்டது, குக்கிங் சம்மந்தப்பட்டது எது இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கலாம். ஸோ நம்ம சேனல் ரொம்ப நாள் 16,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல முக்கிட்டு இருக்கு. அதுவும் 4 இயர்ஸா 4 வருஷமா 14,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல முக்கிட்டு இருக்கு. நம்ம எவ்வளோ வீடியோ போட்டாலுமே ஸோ கொஞ்சம் அதை ஹெல்ப் பண்ணி பூஸ்டப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி வந்து கிளாத் வச்சு நல்லா ப்ரெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது கேப்பில் காற்று போச்சு அப்படின்னா விசில் வராது. நான் விசில்லாம் போட்டுட்டு எனக்கு வந்து காஃபி போட்டு வச்சுருந்தாங்க, அப்படியே குடிச்சிட்டே வெளியே வந்துட்டேன். ஒரு 10 minutes கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் தோசை ஊற்றிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே எழுந்த உடனே வெறும் வயிற்றுலே காஃபியோ டீயோ பாலோ எதுவுமே குடிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா தான் குடிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி தண்ணி குடிச்சிட்டேன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்ட உடனே. நெக்ஸ்ட்டு தான் அதை குடிச்சிட்டு ஒரு 10 minutes கேப்பை விட்டு தோசை ஊற்றிக்க ஆரம்பித்தேன். இப்போல்லாம் வந்து எனக்கு தோசையை விட இட்லி தாவே ரொம்ப பிடிக்குது. சின்ன வயசுலலாம் வந்து தோசை தோசை அப்படின்னு சொல்லிட்டு அலைவேன். இப்போ வந்து எனக்கு இட்லி தான். பட் எனக்கு இட்லி ஒரு ஆளுக்காக ஊற்றி வைக்கணும், அந்த இதெல்லாம் கிளாத்லாம் வாஷ் பண்ணணுன்ற சோம்பேறித்தனத்துக்காக தோசை ஊற்றிக்கிறேன். இது வந்து நேற்று வச்ச குழம்பு. நான் நேற்று சென்னை போயிட்டேன் அப்படின்றதுனால நைட் எனக்கு எடுத்து வச்சாங்க. நான் வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றதுனால அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு எனக்கே கொடுத்துட்டாங்க. காலையில் வந்து கத்திரிக்காய் போட்டு கொஜ்ஜி மாதிரி பண்ணியிருந்தாங்க, கத்திரிக்காய் கொஜ்ஜி. ஸோ நான் சாப்பிட்டுட்டு வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே கண்டென்ட் எழுத உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கேப் விட்டு மெஹந்தி ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த மெஹந்தி ஆர்டருக்கு வந்து நான் கிளம்பி ஆயிடுச்சு. இது வந்து பேசிக் மெஹந்தி தான், நிறைய பேருக்கு வந்து தெரியல. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன். ஸோ மெஹந்தியும் வந்து இப்போ பேசிக் லெவல்லலாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பேசிக்லேருந்தே போர்ட்ரேட் வரி இருக்குது. போர்ட்ரேட் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, அது பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு நம்பர் டிஸ்பிளேல கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். மேக்கப்பாக இருக்கட்டும், சாரீ ட்ராப்பு, சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங்கு, மெஹந்தி, ஹேர் ஸ்டைலுக்கு, கெஸ்ட் மேக்கப்புக்கு, அந்த மாதிரி எல்லா சர்வீஸுமே இருக்குது. ஸோ ஆர்கானிக் கோன்ஸ் வேணும்னாலுமே நீங்கள் வந்து இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் மெஹந்தி ஃபுல்லாக நான் வந்து போடுறச்ச வீடியோ எடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து பேபி ஷவர் மேக்கப் நம்மக்கிட்டே புக் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அந்த பேசிக்கில் அவங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துட்டேன். இந்த கிளிப்பிங்ஸ் வந்து நேற்று சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே எடுத்தது. 4th floor நல்லாவே இருக்குது, செம்மையாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் வந்து ஆடி ஆஃபர் போகிறதுனால நல்லா ஆஃபரில் போயிட்டு இருந்தது. அதனால உங்களுக்கு சரி இந்த கிளிப்பிங்ஸை ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ஃபீமேல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலை, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இல்லத்தரசிங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதனால நல்லா ஆஃபரில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே நான் வந்து இந்த ஃப்ளோரில் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளிப்பிங்ஸில் நெக்ஸ்ட் கிளிப்பிங்கில் காட்டுறேன். இதெல்லாம் வந்து ஃபுல்லாக இரும்பு சாமான், அயன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அந்த சைடு வச்சுருந்தாங்க. நான் இந்த சைடு அப்படியே ஒரு திங்ஸும் என்னென்ன எப்படி இருக்குது ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்குது, பட் இருந்தாலுமே சும்மா எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். இந்த சின்ன இட்லி செட் வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது.
இருந்துச்சு. ஆனால் வந்து இது ஒரு மாதிரி செட்டாக வந்தால் நல்லாயிருக்கும், ஒரே ஒரு பிளேட் இருந்தது அப்படின்றதுனால நான் அப்படியே யோசிச்சுட்டு வச்சுட்டேன். அதுவும் இல்லாமல் ஸ்டீல்லையும் இருந்து அலுமினியம்லேயும் இருந்தது. எது வாங்கினா கரெக்டாக இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி அலுமினியமில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் சரி பாட்டிக்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வரப்போ வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு நான் அப்போவே கால் பண்ண எடுக்கல அவங்க. சரி பார்த்துட்டு அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தேன். விஸ்கெல்லாம் வந்து நல்லாவே ஆஃபரில் இருந்தது. நார்மலாக நம்ம வாங்குற ப்ரைஸை விட 30 ருபீஸ் கம்மியாகவே வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சும் கூட. அதே மாதிரி நான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக வந்து செம்மையாக சுற்றிட்டேன். இந்த சைட் ஃபுல்லாக சாமான் செட்டுங்கள் இருந்தது, அந்த சைட் ஃபுல்லாக ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் இருந்தது. அப்பப்போ மிரரை பார்க்குறப்ப நானும் வந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மக்கெல்லாம் வந்து 112 சம்திங் அந்த மாதிரி இருந்தது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. வெளியே வந்து பிளாஸ்டிக்லேயும் உள்ள ஸ்டீல்லையும் கொடுத்துருந்தாங்க. நான் இதை வந்து சீரியஸ்லி ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நான் வந்து ஸ்டீலில் தான் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்றது தான் என்னோடய விருப்பம். ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ் எல்லாம் சும்மா பார்த்தனே தவிர்த்து பிளாஸ்டிக் செக்ஷன்ஸ்லாம் எதுவுமே நான் வாங்கலை. அதுக்கப்புறம் கத்தி வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். காமெடி பண்ணிட்டு இருந்தேன் கேமராமேன் கூட, நின்று கோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ராலிஸு, பேக்ஸு, ஹேண்ட் பேக்ஸு, ஸ்கூல் பேகு, காலேஜ் பேக்குன்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பேக்ஸ்லேயே நான் வந்து ஒரு பவுச்சை வந்து தொலைச்சிட்டேன், மேக்கப் பவுச்சை. ரொம்ப சோகமான ஒரு விஷயம். என்னுடைய பர்சனல் மேக்கப்புக்கு வச்சுருப்போம் இல்லையா கிட்டு, அந்த பவுச்சை தொலைச்சிட்டேன். ஸோ அதுக்கு ரிப்ளேஸபிளாக ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கலராக இருந்தது, அழுக்கு தாங்காது அப்படின்னா. ஆல்ரெடி என்கிட்ட பிங்க் இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து பிளாக் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எதுக்குடா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. நான் எடுத்து வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இதை பார்க்குற யாருக்காச்சும் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நான் அங்கே என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு தான் உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன ப்ரைஸ்ன்னு டிஸ்பிளேலே போடுறேன் உங்களுக்கு. இந்த நைஃப் வாங்கினேன். இந்த நைஃப் குட்டியாக அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் பாட்டிக்கு வந்து பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் இதுதான் ஹேண்டியாக இருந்தது அப்படின்றதுனால இதை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சிசர் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்க சிசர் வந்து இப்போல்லாம் சரியாக கட் பண்ண மாட்டேங்குது. அதனால் அந்த சிசர் கிச்சன் யூஸ்க்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த காஃபி டீயோ ஏதோ ஒன்று குடிக்கிறதுக்கு இந்த மக்கு ஒன்று வாங்கினேன். ரெண்டுமே ஸ்மாலாக. இது வந்து 24 ருபீஸ் வந்துச்சு. ஈச் ஒன் வந்து 24 ருபீஸு. பக்கத்தில் வந்து உண்டி வந்து உடச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை யோசிக்காமல் அப்படியே வீடியோ எடுத்துட்டேன். நான் இப்போ தான் எடிட் பண்ணுறப்ப பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, ஒரு ஸ்மால் சைஸு, ஒன்று பிக் சைஸ் வாங்கினேன். ஒன்று 75, ஒன்று 95 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். மண் உண்டியில் அமௌண்ட் எப்பயுமே சேர்த்து வைங்க. மண் உண்டியில் தான் கிடையாது, எந்த உண்டியிலனாலும் சேர்த்து வைங்க. நாங்கள் வந்து மண் உண்டியில் சேர்த்து வைப்போம். பிகாஸ் வந்து நார்மல் உண்டியில் சேர்த்து வச்சா சொரட்டி எடுத்துருவோம் நம்ம அப்படின்றதுனால. மண் உண்டியில் சேர்ந்ததுக்கப்புறம் தானே உடைக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் அதில் சேர்த்து வச்சுருந்தோம். ஸோ அதில் சேர்த்து வச்சு உடச்சிட்டு தான் பக்கத்தில் வச்சுருந்தேன். லாஸ்ட்டில் அப்புறம் நான் அதை பூச்செடிக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஆயிடுச்சு. நான் நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு. பாட்டி வந்து ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. நான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் காமிச்சிட்டு. ஈவினிங் ஆகிட்டு தூங்கி எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். நான் இப்போல்லாம் மோஸ்ட்லி டீ குடிக்கிறதில்ல. எப்போயாச்சும் வந்து அந்த மூட் ஸ்விங்ஸ் இருந்தால் மட்டும்தான். திருப்பி வந்து நான் வந்து உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். இந்த பவுச் தான் வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸில், மேக்கப் பவுச்சாக புதுசாக. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 195 ருபீஸ் வந்துச்சு அந்த பவுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பஜார் போயிட்டேன். பஜாருக்கு போயிட்டு எக்கு, அதுக்கப்புறம் வந்து பாட்டி மாம்பழம் சீசன் முடிய போது மாம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து சரி நிறைய ஸ்வீட் கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால ஜஸ்ட் 1.5 kg மட்டும் வாங்கிட்டு வந்தேன். எக்கு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு பாக்ஸ்லலாம் பத்தாததெல்லாம் என் சைடில் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் அப்படியே வெளியே வந்து அப்படியே சில் அவுட் பண்ணி கிளைமேட்டை வந்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. ரொம்பவே மழை வர மாதிரி அந்த மண் வாசனையோட அப்படியே வந்து பாட்டி மாம்பழம் கட் பண்ணி பவுலில் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. நானாக போய் எடுத்துகிட்டு சாப்பிடவே மாட்டேன். அவங்களா இந்த மாதிரி ஏதாவது போட்டு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான். மாம்பழ சீசன், நுங்கு சீசன், இந்த மாதிரி சீசன்ஸ் வரப்பெல்லாம் அந்த சீசனல் ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அது வந்து கிடைக்காது, கிடைச்சாலும் வந்து நேச்சுரலாக இருக்காது. ஸோ நான் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்கின்னு வந்து கேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. அதுவே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ ஒரு ஆல்ரெடி ஷீட் மாஸ்க் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் மினிசோலேருந்து. சூப்பர் ஃபுட் ஃபேஷியல் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட்டனுக்கும் ப்ளஸ் ரிவிலேஜன்ஸ்க்கும். இது வந்து மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இந்த மாஸ்க் வந்து ஒரு 60 ருபீஸ் தான் வந்திருந்தது. சரி 60 ஆல்ரெடி நான் வாங்குகிற எல்லா மாஸ்க்கு வந்து 100 ருபீஸ் கார்னியர் அந்த மாதிரி தான் வாங்குவேன். ஸோ மினிசோவில் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்க முடியாமல் பிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கையில் வந்து ஆல்ரெடி எனக்கு நெயில்ஸ் இருந்தது. ரொம்ப பயமாகவும் இருந்தது. நான் கொஞ்சம் எடை கூடமாக பிரித்தேன் அப்படின்னா நெயில்ஸ் உடச்சிருச்சுன்னா ரொம்ப பெயினாக இருக்கும் இல்லையா.
நிறைய மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதிலலாம் வந்து ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்காது. பட் இந்த மாஸ்க்கோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி உடனே எனக்கு அப்படியே குஷியாகிடுச்சு. எப்பயுமே ஷீட் மாஸ்க் போடுறீங்க அப்படின்னா ஃபேஸை நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஷீட் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். ஷீட் மாஸ்க் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் சோப் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு காட்டன் பேட் வச்சு ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் சீரமை வந்து ரிமூவ் பண்ணால் மட்டும் போதும். இதில் வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு இருந்துச்சு. நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சுக்கிட்டேன். பார்த்தாலே எப்படி இருக்குது, பேய் மாஸ்க் மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி வெறும் மாஸ்க் வந்து சீரம் எல்லாமே சரவணா ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி இல்லை ஆன்லைனில் கூட உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதவே கூட வாங்கிட்டு கூட நீங்கள் ஃபேஸ் சீரம் வந்து ஹோம்மேடாக கூட ட்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இல்லை எக்கோட ஒயிட்டு போட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரெடிமேடாக போகிறேன். அதான் நான் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அப்படி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி நல்லா ஃபேஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். ஸோ அங்கங்கே வந்து சைஸ்க்கு செட் ஆகாது. சில ஃபேஸ்லாம் குட்டியாக இருக்கும், சில ஃபேஸ்லாம் பெருசாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக செட் ஆகாது. நம்ம தான் வந்து அது கரெக்டாக செட் பண்ணிக்கணும். நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அந்த சீரமோடையே வந்து கழுத்துக்கும் அப்ளை பண்ணிட்டேன். ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆகிட்டு உங்களை பயன்படுத்துகிறேன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஷீட் மாஸ்க்லேயே எக்ஸஸ் சீரம் வந்து நிறைய இருக்கும் உள்ளே. ஸோ அதை எடுத்து நான் வந்து அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு சரி ஹேண்ட்ஸ் அண்ட் நெக்குக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலான்னு. எப்பயுமே வந்து ஃபேஸ்க்கு மட்டும் கேர் பண்ணாதீங்க. நெக்கு, ஹேண்ட்ஸு, பேக் சைட் ஆஃப் த நெக் அதெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா அங்கெல்லாம் மட்டுமே கருத்துரும். நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அப்படியே வந்து சாஞ்சிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சாஞ்சிட்டேன். ஒரு 25 மினிட்ஸ் இப்படியே தூங்கின நிலையிலேயே இருந்தேன் நான். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் வந்து பேக் கேமராவில் எடுத்தேன். இதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்திருந்தேன். ஸோ இது வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுற ஸ்டேஜில் வந்து ஒரு 25 மினிட்ஸில் ட்ரை ஆகிடும். ஷீட்டு அப்படி எடுத்தாவே வந்துடும். உங்களுக்கு பெயின்லாம் இருக்காது. ஸோ இது வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. திருப்பி அது கை கால்லலாம் வந்து தேய்ச்சிருங்க. ஸோ ஃபேஸில் வந்து காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. முன்னாடி விட இப்போ வந்து சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி அப்பப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இதுதான் இன்றைக்கி அவுட்ஃபிட்டு. ஸோ மேலே வந்து பிளாக் கலர் டிஷர்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். கீழே வந்து ரெட் கலர் வித் பிளாக் வந்து ட்ராக்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். இது நேற்று டி நகரில் வாங்கினது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ போட்டுட்டு காமிச்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே கபோர்டில் நெயில் பாலிஷை தேடலான்னு போனால் மேலே நெயில் பாலிஷை காணும். அப்புறம் பார்த்தா கீழே வந்து ட்ராரில் இருந்தது. ஸோ நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கேயும் மிஸ் ஆகாது. அப்படியே நான் ஒரு காட்டன் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி வந்து கையில் ஓல்டு நெயில் பாலிஷ் இருந்தது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ எடுத்ததெல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் நல்லா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜூடியோவோட நெயில் பாலிஷ் ரிமூவர். காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ காலுக்கும் வந்து நெயில் பாலிஷ் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு ஃபுல்லாக க்ரீன் கலரும் கையில் வந்து பர்பிள் கலரும் போட்டுக்கிட்டேன். எதுக்காக இந்த ஷீட் மாஸ்க் நெயில் பாலிஷ் அப்படின்னா மறுநாள் வந்து பரமோட தங்கச்சி பிள்ளைக்கு வந்து காது குத்துருந்தது. ஸோ அதனால் நம்ம அங்கே போக போகிறோம் அப்படின்ற குஷிக்காக தான் இவ்வளோ பட்டிட்டிங்கிறேன்னு நான் பார்த்தது. இல்லை அப்படின்னா வீட்டில் பிச்சைக்காரி கணக்காக தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். இந்த காது குத்து vlog வந்து நான் எடுக்கலை, பரமும் எடுத்திருக்காங்க. பரமு தல்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனலில் உங்களுக்கு வரும், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் எடுத்திருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிமைண்டருக்காக நான் இதில் ஆட் பண்ணேன். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை.